வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். யாழில் அதிர்ச்சி சம்பவம். மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபருக்கு நடந்தேறிய கொடூரம். மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மானிப்பாய் வீதி கட்டுடை பகுதியில் இன்று இடம்பெற்றது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், நபர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை பின்னால் முச்சக்கர வண்டியில் வந்த மூவர் அவரே கீழே தள்ளி விழுத்திவிட்டு வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டனர். தாக்குதல் மேற்கொண்ட பின்னர் முச்சக்கர வண்டியில் பயணித்த நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்றனர். ஊரலி பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரே இவ்வாறு வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகி படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வாழ்வெட்டு தாக்குதலில் படுகாயமடைந்து வீதியில் விழுந்து கிடந்த நபரை வீதியில் சென்றவர்கள் அவரை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மானிப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழர் பகுதியில் வீடொன்றிலிருந்து மர்ம முறையில் பெண்ணின் சடலம் மீட்பு. வவுனியா குடியிருப்பு பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து தூக்கில் தொங்கிய நிலையில் பெண் ஒருவரின் சடலத்தினை போலீசார் மீட்டனர். வவுனியா குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த எழிலரசி என்ற 53 வயதுடைய பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டார். குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, குடியிருப்பு மடத்தடி வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் சடலம் இருப்பது தொடர்பாக வவுனியா போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது. தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டுள்ளதுடன் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். குறித்த வீட்டின் கீழ்த்தளத்தில் தனிமையில் இருந்த பெண் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வீட்டின் கதவு மூடப்பட்டிருந்த நிலையில் போலீசார் அதனை உடைத்து உள்ளே சென்றிருந்தனர். சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். முல்லைத்தீவில் 1 வருடத்திற்கு முன் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞனின் மரணத்திற்கு நீதி கோரி போராட்டம். முல்லைத்தீவு வவுனிக்குளம் பகுதியில் கடந்த 1 வருடத்திற்கு முன் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞனின் மரணத்திற்கு நீதி கோரி கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் இதே நாளில் முல்லைத்தீவு பாண்டியன்குளம் சென்று திரும்பிக் கொண்டிருந்த குறித்த இளைஞன் கொலை செய்யப்பட்டு வவுனிக்குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட இளைஞனின் மரணத்திற்கு நீதி கோரி 1 வருடமாகியும் சம்பவம் தொடர்பில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை எனவும், இந்த விடயம் தொடர்பில் அசமந்த போக்கு நிலவி வருவதாகவும் பிரதேச மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த இளைஞனின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளாகிய இன்று நீதியை வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மல்லாவி பேருந்து நிலையத்திலிருந்து மல்லாவி போலீஸ் நிலையம் வரை குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 8 வயது மகளை துஷ்பிரயோகம் செய்த தந்தை. தமிழர் பகுதியில் சம்பவம். திருகோணமலை மூதூர் பட்டித்திடலை சேர்ந்த தந்தை ஒருவர் தனது 8 வயதான மகளை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். மகளை துஷ்பிரயோகம் செய்ததாக குறித்த பிள்ளையின் தாயால் மூதூர் போலீஸ் நிலையத்தில் பல நாட்களுக்கு முன்னர் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. எனினும் குறித்த நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தாயார் தெரிவித்துள்ளார். குறித்த நபரை கைது செய்ய கோரி பல தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதனாலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. குறித்த சிறுமி திருகோணமலை வைத்தியசாலையில் தாயால் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் நாவட்குழியில் காணாமல் ஆக்கப்பட்டோரது வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 28. யாழ்ப்பாணம் நாவட்குழி ராணுவ முகாம் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட 3 இளைஞர்கள் தொடர்பிலான ஆள்கொணர்வு மனுக்கள் தொடர்பிலான விசாரணை சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் நடைபெற்று வரும் நிலையில் வழக்கு விசாரணை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதிக்கு திகதியிடப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்றைய தினம் மன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதவான் விடுப்பில் உள்ளமையால் வழக்கு விசாரணைகளுக்கு திகதியிடப்பட்டது. உள்நாட்டு போர் மிக தீவிரமாக இடம்பெற்ற 1996ஆம் ஆண்டு நாவட்குழி படை முகாமில் ராணுவ அதிகாரியாகவிருந்த துமிந்த கெப்பட்டிவலான தலைமையிலான படையினர் கைது செய்து கொண்டு சென்ற 24 இளைஞர்கள் பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டனர். அவர்களில் 3 இளைஞர்கள் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் அவர்களது பெற்றோரால் கடந்த 2017ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்த ஆள்கொணர்வு மனுக்கள் தொடர்பிலாக யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டன. இதன்போது யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றில் இந்த ஆள்கொணர்வு மனுக்களை பூர்வாங்க விசாரணையுடன் தள்ளுபடி செய்ய சட்டமா அதிபர் திணைக்களம் பல ஆட்சேபனைகளை முன்வைத்தது. எனினும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அனைத்து ஆட்சேபனைகளையும் நிராகரித்த யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் மனுதாரர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் விசாரணை ஒன்றை முன்னெடுத்து யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றக்கு உரிய பரிந்துரையை வழங்குமாறு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றக்கு உத்தரவிட்டார். இதன் அடிப்படையிலேயே சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.